ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நியூஸில் பார்த்தீங்கன்னா விரைவில் ஆசிரியர்கள் நியமனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிஆர்பி மூலயமா 6000 ஆசிரியர்களை நியமிக்க தேர்வுகள் நடந்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 6000 போஸ்டிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறது 3198 போஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிஎஸ்க்கு நடந்துச்சு, நியமன தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு நடந்துச்சு. மீதி இருக்கக்கூடிய 2000க்கும் மேற்பட்ட போஸ்ட், அதாவது 2700 போஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் டீச்சர்ஸ்க்கு வந்து நடந்துச்சு. அவங்களுக்கு இன்னுமே ஆன்சர்ஸ் கீ வந்து விடல. அதில் கூட நேற்று பார்த்தீங்கன்னா தினமலரில் போட்டிருந்தாங்க. போட்டிருந்தாங்க சரிங்களா. கிட்டத்தட்ட 2768 போஸ்ட்டுக்கு வந்து பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் இது வரைக்குமே 6 மாதம் காலம் ஆயிடுச்சு. இன்னும் வந்து ஆன்சர்ஸ் கீ வந்து கொடுக்கல. ஏன்னா எப்பயுமே எக்ஸாம் நடந்த ஒரு 3 to 5 டேஸில் பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் கீ இது எல்லாமே கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 6 மாதமாக ஆயிடுச்சு. இன்னும் ஆன்சர்ஸ் கீ இது எல்லாமே கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் தேர்வு எழுதி பாஸ் பண்ணவங்க, அதாவது பிடிஎஸ்க்கு 3198 பேர் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கான போஸ்டிங்குமே இன்னும் போடாமல் இருக்காங்க. அதற்கு வழக்குகள் ஒரு சில இது இருக்கிறதுனால அதனால் போட முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது பார்த்திங்கன்னா இதற்கான தீர்ப்பு பார்த்திங்கன்னா 27ஆம் தேதி அந்த வழக்கு விசாரணைக்கு வர உள்ளது. நல்ல தீர்ப்பு கிடைத்து நிரந்தர ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்டப்பேரவையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 6000 போஸ்டிங் அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஆனால் புதிதாக பிஜிடிஆர்பிக்கு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து ஆனுவல் பிளானில் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து ஆனுவல் பிளானில் கொடுத்தது நமக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்காங்க. இன்னும் டிஆர்பியில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த இயருக்கான 2025க்கான ஆனுவல் பிளானே ரிலீஸ் பண்ணல. அதுலேயுமே ஒரு சில கட்சிகள் வந்து சொல்லியிருந்தாங்க டிஆர்பி வந்து எப்போ இதெல்லாமே கொடுப்பாங்க. ஏன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி சொல்லிட்டாங்க என்னென்ன பரீட்சை எந்தெந்த மந்த்து என்னென்ன நாங்கள் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டிஆர்பி இன்னுமே அறிவிக்கலை. ஸோ அது சொன்னால் கூட டீச்சர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேர் வந்து மன உளைச்சல் தான் இருக்காங்க. ஏன்னா இதுதான் நான் நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா. எக்ஸாம்ஸ்க்கு வந்து எக்ஸாம் வந்தால் நான் வந்து எழுதணும், எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் தான் எனக்கு வந்து அடுத்த இதே நடக்கும். அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே இது வந்து ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய விஷயமாகவே இருக்குது. ஸோ அமைச்சரும் அதுக்கேற்ற மாதிரி எந்த ஒரு தகவலுமே சொல்லாமல் இருக்காங்க. ஸோ டிஆர்பி மூலயமா பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஒரு இவ்வளோ போஸ்டிங் இருக்குது, இப்போ இதுக்குள்ளார கால்ஃபர் பண்ணிவிடுவோம், அந்த மாதிரி ஏதாவது தகவல் கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ இவங்களுக்கான போஸ்டிங்காவது 3000 போஸ்டிங் வந்து செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான போஸ்டிங்காவது சீக்கிரம் போட்டாங்கன்னா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு போஸ்டிங்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கான தீர்ப்பு பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ டிஆர்பி பற்றினா அடுத்தடுத்து அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். Thank you for watching.